அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாடு நீண்ட காலமாக வறட்சி நிலைமைக்கு முகம் கொடுத்தது. தற்பொழுது சற்றும் எதிர்பாரா விதமாக அடைமழையும் அதனைத் தொடர்ந்து வெள்ளம் மற்றும் மண் சரிவு என எதிர்பாராத அனர்த்தங்களும் சோதனைகளும் நாட்டில் ஏற்பட்டன. இந்த அனர்த்தங்களினால் பல இலட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டதோடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்தும் 200க்கு மேற்பட்ட மக்களை காவு கொண்டதும் இந்த அனர்த்தம் இன்று இந்த சோகத்திலிருந்து மக்கள் மெல்ல மெல்ல மீண்டு கொண்டிருக்கின்ற இன்றைய நேரத்தில் அனர்த்தங்களும் நிவாரண பணிகளும் தொடர்பில் நாங்கள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் எமது இன்றைய ரமலான் விசேட கலந்துரையாடலை மேற்கொள்ள இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கலந்து கொள்வதற்காக களுத்துறை மாவட்ட ஜெமியத்துல் உலமா தலைவரும் அட்டுலுகமை ஜாமியுல் இனாமுல் ஹசன் அரபிக் கல்லூரியின் அதிபருமான அஷேக் அப்துல் ரஹ்மான் பஹஜி அவர்கள் எங்களோடு இணைந்துள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாடு இன்று எதிர்கொண்டுள்ள இந்த அனர்த்த நிலைமை தொடர்பில் இஸ்லாம் எவ்வாறு அனர்த்தங்களையும் சோதனைகளையும் எதிர்நோக்குகின்றது என்பது பற்றி நாங்கள் கலந்துரையாடலாம். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இன்று மட்டுமல்ல, ஆதிகாலம் தொட்டு அந்த காலத்தில் இன்று வரையில் சோதனைகள் பல வகையிலும் வந்திருக்கின்றன. அதில் இன்ன மத வேறுபாடு என்பது கிடையாது. சோதனைகள் வருவது தீயவர்களுக்கு நல்லவர்களுக்கு என்ற வேறுபாடு கிடையாது. சோதனைகள் பொதுவாக எல்லோருக்குமாக சேர்ந்து தான் வரும். சோதனை வருவதனால் அல்லாவின் கோபப்பார்வை என்ற ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது. அது சில நேரம் அருளாகவும் அமையலாம். ஒரு சோதனைக்கு பின்னால் சில நேரம் பல விடிவுகள் அதில் இருக்கலாம். சில நேரம் சில சோதனைகள் அவர்களுடைய முன்னேற்றத்துக்கே காரணமாக அமையலாம். நாம் வரலாற்று ரீதியாக பார்த்திருக்கிறோம். பலரும் சோதிக்கப்பட்டதுக்கு பின்னால் அவருடைய வாழ்க்கையில் முன்னேறின வரலாறு தனி மனித வாழ்க்கையிலும் உண்டு, சமூகத்திலும் உண்டு, கிராமத்திலும் உண்டு. நாடளாவிய ரீதியில் பார்த்தாலும் அது உலக வரலாறு அதுக்கு சான்றாக இருக்கின்றது. எனவே அந்த வகையில் சோதனை என்பது அதல்ல, இறைவனின் ஒரு தண்டனை அல்ல. ஒரு மனிதனுக்கு சோதனை வர முடியும், ஆனால் வேதனை வரக்கூடாது. வேதனை அது தண்டனையாக அமையும். பாவச் செயல்களினாலும் குற்றச் செயல்களாலும் சில நேரம் தனி மனிதனோ ஒரு சமூகமோ பாதிக்கப்படலாம். அந்த வகையில் குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக வழிகாட்டுகின்றது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஆவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் இந்த ஆயத்தில், இந்த திருவசனத்தில் 2 விடயத்தை எங்களுக்கு அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். ஒன்று, சோதனை பல கோணத்திலும் வரலாம். பயம் அது ஒரு சோதனை, பசி அது ஒரு சோதனை, பட்டணி அது ஒரு சோதனை, சொத்துக்களில் இழப்பு, உயிரிழப்பு எல்லாமே நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதிப்போம். இந்த கட்டத்தில் நீங்கள் 2 விடயங்களை கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, வபஷ்ஷிரு சாபரீன். இந்த கட்டத்தில் இவைகளை சமாளித்து சகித்து பொறுமையோடு அல்லாவின் முடிவென்று அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நன்மாராயங்கள் உண்டு. நன்மாராயம் கூறுவீரான் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். 2, அவருடைய வார்த்தை பிரயோகம் எப்படி அமைய வேண்டும். நல்லவர்கள் இது அஸாபத்துஹும் முஸீபா, சோதனைகள் கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தையை காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அந்த வார்த்தை தான் சொல்லப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுது. எனவே நாங்கள் நினைக்கிறோம் ஒருவர் மரணித்தால் மட்டும்தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்ல வேண்டும் என்று. ஆனால் குர்ஆன் சொல்லுது, ஒரு சாதாரண சின்ன விடயம் ஏற்பட்டாலும் அது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே மீளுகிறோம். இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை என்கிறத மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது ஒரு மனிதனுடைய, ஒரு மூமின் என்ற வகையில், ஒரு முஸ்லீம் என்ற வகையில் அவருடைய இன்றியமைய கடமையாக இருக்கின்றது. எனவே அந்த வகையில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இது அனைத்தும் அல்லாஹ்வின் முடிவின் பிரகாரம்தான் ஏற்படுகின்றது. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய முடிவை பொருந்திக் கொள்வது, அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது, அது அவனுக்கு நன்மையை அளிக்கும் என்று ஹதீஸ் சொல்லியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தனி மனித வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய ஒரு காலில் முள்ளுதான் குத்திப்பட்டாலும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமைகின்றது. இன்னொரு கட்டத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் வெள்ளத்தினாலோ அல்லது மண்சரிவினாலோ அல்லது இதர காரணங்களால் மரணித்தால் அது ஷஹீதுடைய அந்தஸ்து, அவனுக்கு உயிர் தியாகம் செய்த அந்தஸ்து அவனுக்கு கிடைக்கும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த கோணத்தில் பார்க்கும் பொழுது ஒரு வகையில் சில சோதனைகள் ஒன்றில் அவனுடைய
இவ்வுலக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்காக அமையலாம், அல்லது மறுமையில் சில நேரம் சோதனைகள் வரக்கூடாதா என்று எதிர்பார்க்கும் அளவுக்கு அவனுக்கு கூலிகளும் நிச்சயமாக அமையலாம் என்பது ஹதீஸ் மிக தெளிவாக இருக்கின்றது. எனவே அந்த வகையில் உண்மையில் தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள அனர்த்தம் அல்லது மண் சரிவு இது போன்ற சோதனைகள், அது சோதனைகளாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டுமே அல்லாமல் அது வேதனை அல்ல. ஒரு ஊருக்கு வரும் பொழுது, ஒரு சமூகத்துக்கு வரும் பொழுது அடுத்தவர்கள் நினைக்கக்கூடாது அந்த ஊர் ஒரே சோதிக்கப்படுகிறார்கள், நாளாந்தம் சோதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் ஊரில் தான் பாவம் அதிகம், நாங்கள்லாம் பரிசுத்தவான்கள் என்று தங்களை பரிசுத்தவான்களாகவும் அந்த சோதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளிகளாகவும் கருதுவது இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்தில் எந்த வகையும் அனுமதிக்க முடியாத ஒரு விடயம். நபியுடைய சஹாபாக்கள் 2 வகையிலும் சோதிக்கப்பட்டார்கள். வறட்சியினாலும் சோதிக்கப்பட்டார்கள், வெள்ளத்தினாலும் சோதிக்கப்பட்டார்கள். வறட்சியால் சோதிக்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து முறையிட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் வறட்சியாக இருக்கின்றது. நபி அவர்கள் துஆ செய்தார்கள், மழை பொழிந்தது. எந்த அளவுக்கு மழை பொழிந்தது? வெள்ளம் ஏற்படும் அளவுக்கு மழை பொழிந்தது. இன்னொரு வாரத்தில் வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரை வெள்ளமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். எனவே வெள்ளத்தினாலும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வறட்சியினாலும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த துஆ அல்லாஹும்ம ஹவா இலைனா வலா அலைனா அந்த துஆவை நபி அவர்கள் எங்களுக்கு படித்து தந்திருக்கிறார்கள். எல்லாமே அல்லாஹ்வுடைய முடிவு பிரகாரம் தான் நடக்குது என்ற விசுவாசம் கொண்டவர்கள் தான் நாம். எனவே அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இதை ஒரு சோதனையாக பார்ப்போம். நிச்சயமாக இதுக்கு பின்னால் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. அவர்களுக்கு ஒன்றில் உலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படலாம், அல்லது அவர்களுக்கு மறுமையில் அவர்களுடைய மறுமை வாழ்க்கை நிம்மதி சந்தோஷமாக அமையலாம் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. பொதுவாக அனர்த்தங்கள் இடம்பெற்ற உடனேயே அல்லது சிறிது காலத்திலேயே மீட்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. நிவாரணப் பணிகள் என்ற பெயரில் தொண்டர் அமைப்புகளும் அரச படைகளும் களம் இறங்குகின்றன. இந்த தொண்டர் அமைப்புகளோடு நீங்கள் அண்மை அனுபவத்தை கொண்டு தொண்டர் அமைப்புகள் எவ்வாறு இயங்க வேண்டும், எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என்பதை உங்களுடைய அனுபவத்தை கொண்டு உங்களுடைய ஆலோசனைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு பிரதேசத்தில் ஏதாவது ஒரு அனர்த்தம் ஏற்பட்டவுடன் எங்களுடைய சமூகத்தில் ஒரு வளமை உண்டு. அந்த ஆரம்பத்தில் அவர்கள் கூடுதலாகவும் ஆவேசத்தோடு ஆர்வத்தோடு களமிறங்குவது வளமை. அந்த கட்டத்தில் தான் நிதானம் தேவை. மூத்தவர்களுடைய வழிகாட்டல், அதேபோன்று உலமாக்களுடைய வழிகாட்டல், அனுபவம் உள்ளவர்களுடைய அனுபவம் அனைத்தையும் இணைத்துத்தான் இந்த இடத்துல இந்த களத்தில் இவர்கள் இறங்க வேண்டிய தேவை அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. ஒருவருடைய தொலைபேசி அழைப்பு வந்தவுடனே அவர்கள் ஆவேசப்படுவார்கள், ஆத்திரப்படுவார்கள், இதெல்லாம் நிச்சயமாக உண்டு. ஆனால் இந்த தொண்டு நிறுவனங்கள் ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் அது மஸ்ஜிதினூடாகவோ அல்லது வேறு இதர அமைப்புகளினூடாகவோ எதனூடாக வந்தாலும் நிச்சயமாக ஒருங்கிணைப்பு கட்டாயம் என்பது மிக முக்கியமானது. அதாவது இந்த ஒருங்கிணைப்பு இல்லாத பட்சத்தில் தான் சில கட்டங்களில் என்ன நடக்கும் என்றால் ஒரு பிரதேசம் அல்லது ஒரு சாரார் நன்றாகவே பயன்பெறுவார்கள் எல்லா பக்கத்தாலும், அல்லது ஒரு சாராருக்கு ஒன்றுமே கிடைக்காமல் போகலாம். எனவே முதல் கட்டமாக அனர்த்தங்கள் ஏற்பட முன்னால் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவோ அல்லது பிரதேச ரீதியாகவோ ஒரு பொதுவான ஒரு நிலையம் ஒன்று மையம் ஒன்று இருக்க வேண்டும். ஒரு இடத்தை மையப்படுத்தி அந்த இடத்திலிருந்து தான் அது இயக்கப்பட வேண்டும் என்பது முதலாவது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சம். இரண்டாவது, களத்துக்கு போகின்றவர்களுடைய விவகாரம். உண்மையில் நிவாரணப் பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் எப்பொழுதும் பாதிக்கப்பட்டவர்களுடைய மனோநிலையை புரிய வேண்டும். அவர்கள் சொத்தை இழந்திருப்பார்கள், உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும், அல்லது அவர்களுடைய முதலாவது அனுபவமாகவும் இருக்கலாம். இதுவரையில் அவர்கள் எங்குமே தஞ்சம் புகுந்திருக்க மாட்டார்கள், தன்னுடைய வீட்டை தவிர வேறு எங்குமே போயிருக்க மாட்டார்கள், அல்லது அவர்கள் கடன் எடுத்து வீட்டை கட்டியிருப்பார்கள், அல்லது அவர்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கலாம். எனவே இப்படி மனோநிலையில் இருக்கும் பொழுது நாங்கள் அங்கே களத்துக்கு போகிறோம். போகக்கூடியவர்கள், நிவாரணப் பணிக்கு ஈடுபடக்கூடிய வாலிபர்கள், அவர்கள் கட்டாயம் வழிகாட்டப்பட வேண்டிய ஒரு தேவை இங்கே இருக்கின்றது. போக முன்பே அவர்களுக்கு சில வழிகாட்டல்கள் கொடுக்க வேண்டும். எந்த ஊருக்கு போகிறோம், அந்த ஊருடைய ஒரு நிலவரம் ஒன்று இருக்கும், அந்த ஊரை பற்றி நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும், அந்த ஊருடைய கல நிலவரத்தை நாம் விளங்கி வைத்திருக்க வேண்டும், சமகால நிலைமையை நாங்கள் விளங்கி வைத்திருக்க வேண்டும். அவர்கள் நொந்து போய்ப்பார்கள், ஆத்திரத்தோடு கவலையோடு இருப்பார்கள். எனவே அந்த கட்டத்தில் அல்லாஹ்வுடைய கூலியை தவிர வேறு எதுவுமே நாம் எதிர்பார்க்கக்கூடாது. இது நிச்சயமாக முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. சில போது நாங்கள் அங்கே போகின்றோம், அவர்களுடைய ஒருவருடைய வார்த்தையை ஒரு ஊருடைய வார்த்தையாக நாம் எடுக்கக்கூடாது. ஒருவர் தகாதவர், அவர் பாதிக்கப்பட்டிருப்பார், அவருக்கு ஒன்றுமே சில நேரம் கிடைக்காமல் இருக்கலாம், அல்லது அவர் எதிர்பார்ப்பார் ஒரு விடயத்தை எங்களிடத்தில், எனக்கு இது நடக்க வேண்டுமா அவர் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பார். ஆனால் எங்களுடைய அமைப்பு எங்களுக்கு சொல்லியிருக்கிற முறப்பிரகாரம் அதை செய்து கொள்ளாமல்
போகலாம் சில கட்டத்தில். அந்த கட்டத்தில் அவரை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டும், அவரை எப்படி நாம் அணுக வேண்டும், அவருடைய விஷயத்தை சாதிப்பதற்கு நாம் சீரிப்பாயாமல் அந்த நாங்கள் இப்படித்தான் என்று சட்டம் போடாமல் இதை நீங்கள் இதன் விவரனூடாக இந்த மஸ்ஜிதினூடாக இதை அணுகலாம், வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று அவருக்கு ஒரு வழிகாட்டலை ஒரு வார்த்தைகளால் அவரை ஆறுதல் படுத்தலாம். எனவே போகின்றவர்கள் களத்தில் இறங்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் இது அல்லாஹ்வுக்காக நான் செய்கிறேன், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய வார்த்தை பிரயோகங்களோ அல்லது அவர்களுடைய இதர நடவடிக்கைகளோ சில நேரம் எங்களுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கலாம், சில நேரம் எங்களுக்கு கோபத்தை உண்டாக்கலாம். ஆனால் அடக்கி நிலைமையை கையாள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்றுதான் அந்த பாதிக்கப்பட்ட ஊர்வாசிகள் அவர்களும் சில விடயங்களை புரிய வேண்டும், அவர்களும் யோசிக்க வேண்டும். இவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார்கள், இவர்களுடைய மனநிலையை விளங்கிக் கொள்ள வேண்டும். வந்தவர்கள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல, புத்திஜீவிகள் அல்ல, விடயத்தை விளங்கியவர்கள் அல்ல. சில நேரம் சில வேலைகளை எங்களுக்கு செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் களத்துள்ளவர்கள் வாலிபர்கள், சாதாரண மட்டத்துள்ளவர்களாக இருப்பார்கள். எனவே அவர்கள் சில போது முறையில்லாமல் நடந்து கொள்வார்கள், சில நேரம் அவர்கள் ஆத்திரப்பட்டு பேசுவார்கள், பலதையும் எதிர்பார்ப்பார்கள். எனவே அவர்களை நாங்கள் எங்களுடைய ஊருக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளாகவும் எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார்கள் என்ற அந்த உணர்வோடு அவர்களை மதிக்க பழக வேண்டிய தேவை அந்த மக்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த வகையில் நான் இந்த இடத்தில் மிக முக்கியமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், அண்மை கால அனுபவத்தை நான் பார்க்கும் பொழுது இதை புரியாததினால் பல விபரீதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. தனி மனிதனுடைய வார்த்தை ஒரு ஊருடைய வார்த்தையாகவும் ஒரு சமூகத்துடைய வார்த்தையாகவும் பார்க்கப்படுகின்றது. அதே போன்று அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் அதை மூணாவது ஒரு ஆளுக்கு சொல்வதை விட அதை அந்த இடத்தோடு முடிப்பது தான் மிக சிறந்தது. ஆனால் சில கட்டங்களில் அதை வாட்ஸ்அப்பினூடாகவோ சோசியல் மீடியானூடாகவோ இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய நலவை மாத்திரம் நாம் பார்க்க வேண்டும். அவரால் வரக்கூடிய ஒரு சில குறைகளை நாம் நலவை விட குறைவு கூடி இருந்தால் அது வேறு விடயம். ஆனால் நலவு கூட இருக்கும்போது அந்த நலவை நாம் மையப்படுத்தி இந்த குறைகளை மறைப்பது தான் மிக முக்கியமான ஒரு அம்சம். இது முதலாவது கட்டம். இரண்டாவதாக இன்னொரு விடயத்தை நாம் இங்கே அவதானிக்க வேண்டும். யாரும் நிவாரணப் பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் தன்னுடைய அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும், தன் அமைப்புக்கு ஒரு பேர் வர வேண்டும், தன்னுடைய ஊருக்கு ஒரு பேர் வர வேண்டும், தன்னுடைய சங்கத்துக்கு ஒரு பேர் வர வேண்டும் என்ற உணர்வோடு இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருக்கட்டும் இன மத வேறுபாடின்றி அவர்களுக்கு என்னால் என்ன செய்யலாம் என்கிறதை மாத்திரம்தான் இங்கே நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று ஆளுக்கால் போட்டி போட்டுக்கொண்டு எங்களுடைய அமைப்பு தான் இதை செய்தது என்று பெயரை போட்டுக்கொள்வது அதை நாம் முற்றுமுழுதாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். சில கட்டங்களில் நாங்கள் இப்படி போட்டி போட்டுக்கொள்ளும் பொழுது பாதிக்கப்பட்ட மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள், பெரிதும் கஷ்டத்துக்கு ஆளாகுவார்கள். நாங்கள் இங்கே போட்டி போட்டுக்கொள்கிறோம், அதனால் ஒரு சாரார் அந்த ஊரை விட்டு வெளியேறி விடுவார்கள், நாங்கள் இனி உதவி செய்ய மாட்டோம், நாங்கள் இந்த ஊருக்கு போக மாட்டோம், இந்த ஊரில் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இயக்க வரி பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே இதை நாம் இந்த இடத்தில் கருத்தில் கொள்ளக்கூடாது. நாம் மாற்று மத சகோதரர்களோடு இணைஞ்சு போகின்றோம். கருத்து வேறுபாடில் சில நிலைமைகள் இருக்கத்தான் செய்கின்றன. எனவே இந்த கட்டத்தில் இப்படியான நிலைகள் வரும்பொழுது நாம் எல்லோருமாக ஒன்றிணைந்து எங்களுடைய பேரல்ல முக்கியம், இந்த விடயம்தான் முக்கியம் என்பதை யாரால் நடக்கட்டும், எந்த இயக்கத்தால் நடக்கட்டும், எந்த அமைப்பால் நடக்கட்டும், அமைப்பையோ இயக்கத்தையோ விட்டுவிட்டு நாம் எல்லோரும் மனிதர்கள் என்ற அந்த கோணத்தில் இந்த விடயத்தை கையாளுவது மிக பொருத்தம் என நான் நினைக்கிறேன். இந்த தொண்டர் நிறுவனங்கள் உண்மையில் ஒரு ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு அவர்கள் சென்று விட்டால் அவர்கள் அங்கே தன்னுடைய சமூகம் என்று மட்டும் பார்க்காமல் மாற்று மத சகோதரர்களும் அங்கே இருப்பார்கள். அதில் ஒரு அனுபவம்தான் நாம் இந்த அன்றித்தத்தில் பார்த்தோம். எமது முஸ்லீம் சகோதரர்களை சூழ உள்ளவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில கட்டங்களில் அவர்களுக்கு எந்த நிவாரண அமைப்பும் அவர்களுக்கு உதவி கரம் நீட்டவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் உண்மையில் எமது சமூகத்தில் பலரும் அவர்களை நினைத்து கொண்டு தான் வேலை செய்தார்கள். எந்த அளவுக்கென்றால் ஒரு கட்டத்தில் மாற்று மத சகோதரருடைய மதகுருமார் அவர்களோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அது சில சகோதரருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் மிக வரவேற்றார்கள். முஸ்லிம்கள் இப்படிப்பட்டவர்கள் நல்லவர்கள் என்று வரவேற்று அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அங்கே செய்து கொடுத்தார்கள். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நோன்பு திறப்புக்கான ஏற்பாட்டையும் அந்த மதகுரு அவர்களுடைய அந்த மதஸ்தானத்திலே அந்த ஏற்பாட்டை செய்து ஒரு நல்லிணக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்ற ஒரு சந்தோஷமான செய்தியும் இங்கே நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இன்னொரு விடயத்தை நாம் சொல்ல வேண்டும். சிலருக்கு சில ஆளுமைகள் இருக்கின்றன, சில திறமைகள் இருக்கின்றன. அந்த திறமைகள் எல்லாராலும்
அணுக முடியாது. அதை நாம் புரிந்து கொள்ள வைக்கணும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் வெள்ள நிவாரணம் என்று பொழுது மீட்பு பணி எல்லாராலும் முடியாது. பணம் உள்ளவர்கள் பணத்தினால் உதவி செய்வார்கள். அதே போல் அவர்கள்ட்ட உடல் வளம் இருக்கின்றது, அவர்கள்ட்ட வேறு திறமைகள் இருக்கின்றன, அவர்கள் அந்த திறமையை பயன்படுத்துவார்கள். உதாரணமாக அதாவது படகுகள் சொல்லக்கூடிய அனுபவம் எல்லோருக்கும் இருக்காது. அந்த அனுபவம் ஒரு சிலருக்கு தான், மீனவர்கள், மீன் துறையில் ஈடுபடக்கூடியவர்கள், அந்த துறையில் அவர்களுக்கு தான் இருப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பேர்வழி எடுத்துக்கொள்வோம். மருதானை சகோதரர்கள் உண்மையில் அவர்கள்ட்ட பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் ஆனால் அவர்கள்ட்ட ஒரு திறமை இருக்கின்றது. இந்த மீட்பு பணியை மிக திறமையாக செய்வார்கள். சென்ற வருடம் கூட அந்த கொலனாவ பிரதேசத்தில் ஏற்பட்ட அந்த அனர்த்தத்திலும் அவர்கள் மிக திறமையாக அந்த விடயத்தை சாதித்து காட்டினார்கள். இந்த அனர்த்தத்திலும் கல்துறை மாவட்டத்தில் இவர்களுடைய பங்களிப்பு மகத்தானது. அதேபோல் மறுபக்கத்தை எடுத்துக்கொண்டால் சிலர் இருப்பார்கள், அவர்கள்ட்ட பணம் இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்வதனால் வேறு வழியில் 2 சாராரும் இருக்கிறார்கள். ஸ்ரீனங்கோட்டை பகுதியை எடுத்துக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் பணத்தை அள்ளி வீசினார்கள். தன்னுடைய பணத்தை அனைத்தையும் செலவழித்தார்கள். செலவழித்து அந்த மக்களுக்கு தேவையான வசதிகளையும் வளங்களையும் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் மிக உதவியாக இருந்தார்கள். எனவே இந்த 2 சாராரும் இணைய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது, புரிய வேண்டிய தேவையும் இருக்கின்றது. எனவே அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் எப்பொழுதும் அவரவருடைய திறமைகளை இனங்கண்டு அவரவர்கள்ட்டால் என்னென்ன விடயங்களை எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு வகையில் பார்க்கும் பொழுது ஊடகவியலாளர்கள் உண்மையில் அவர்களுக்கு களத்தில் இறங்கி வேலை செய்ய முடியாது. அவர்களுக்கு அதாவது படகுகளை இட்டு செல்வதோ அல்லது மீட்பு பணியில் ஈடுபட அவர்களால் முடியும். ஆனால் அவர்கள் தகவல்களை திரட்டுவதும் தகவல்களை பரிமாறுவதும் அந்த விடயங்களை திரட்டி ஒரு ஆவணப்படுத்தி எதிர்கால சமுதாயத்துக்கு பின்னொரு காலத்தில் ஒரு சமூகத்துக்கு அது பிரயோஜனமாக அமையும் என்ற நோக்கத்தில் அவர்கள் அதை செய்வார்கள். எனவே அந்த துறை எல்லோராலும் முடியாது. அதேபோல் உலமாக்களுடைய ஒரு பணி ஒன்று இருக்கிறது, அவர்கள் செய்யக்கூடிய வேலையை இன்னொருவரால் சாதிக்க முடியாது. எனவே இப்படி எல்லோரும் இணைந்தால்தான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயத்தை எங்களுக்கு சாதிக்கலாம் என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்வதோடு சில விடயங்களில் கட்டாயமாக நாங்கள் புரிய வேண்டிய ஒன்றுதான் அதாவது எப்பொழுதும் எங்களை சமூகத்தில் இல்லாத ஒரு விடயம்தான் ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. எது வந்தாலும் ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கப்பட வேண்டும். அப்படி ஆவணப்படுத்தும் பொழுது நாம் நினைக்கக்கூடாது இவர்கள் பணம் சேகரிக்கிறதுக்காக இதை ஆவணப்படுத்துகிறார்கள் என்ற தவறான எண்ணம் நாம் கொள்ளக்கூடாது. இது பணம் சேர்க்கிறதுக்காக அல்ல வெளிநாட்டிலிருந்து பணம் வரவழைப்பதற்காக இவர்கள் இந்த விடயத்தை ஆவணப்படுத்துகிறார்கள், அதாவது இதை படம் பிடிக்கிறார்கள் என்ற தவறான எண்ணமும் கொள்ளக்கூடாது. உண்மையில் நாம் அந்த விடயத்தை ஆவணப்படுத்தி ஒரு வரலாறாக இது அமையட்டும், பின்னொரு சமுதாயம் இதை பாடம் படிக்கட்டும் என்ற உணர்வோடு தான் இந்த விடயங்கள் சாதிக்கப்படும். இது ஊடகவியலாளரால் தான் இந்த விடயங்கள் சாதிக்க முடியும் என்பதையும் நாம் இந்த இடத்தில் புரிந்து விளங்கி நடக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆமாம், அருமையான ஒரு கருத்தை சொன்னீர்கள். அத்தோடு அனர்த்தங்களின் பின்னர் பொதுவாக அனர்த்தம் ஏற்பட்ட இடங்களில் வருகின்ற முதன்மையான பிரச்சனையை நிவாரண பங்கீடு. இப்போ அனர்த்தம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று வெளிநாடுகளில் இருந்து அரசாங்கம் அதே போன்று உள்ளூர் அமைப்புகள் என வாரி வழங்கக்கூடிய இந்த நிவாரணங்களை பொதுவாக ஊர்களில் மஸ்ஜிதுகளோ அல்லது பொதுவான அமைப்புகளோ தான் கையாளுகின்றன. இதன் பின்னர் பொதுவாக எல்லா இடங்களிலும் நிவாரண பிரச்சனை ஒன்று வருகின்றது. இந்த நிவாரணத்தை பங்கிடுவதில் அமைப்புகள் அல்லது அந்த சமூகம் எவ்வாறு நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் இப்போது ஆராயலாம். மக்கள் எங்களுடைய பெயரை, இயக்கத்தை அல்லது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வைத்து அவர்கள் நம்பி எங்களிடத்தில் ஒரு அமானிதமாக இதை ஒப்படைக்கிறார்கள். இந்த அமானிதத்தை பாதுகாப்பது அனைவருடைய மிக கடமையான ஒரு விடயமாக இருக்கின்றது. இது பொறுப்பு தவறினால் அது நெருப்பாகத்தான் அமையும். இது உலகத்திலும் நெருப்பாகலாம், மௌத்துக்கு பின்னாலும் மரணத்துக்கு பின்னாலும் நெருப்பாகலாம். எனவே இந்த பணியை செய்வதென்றால் இது ஏற்கனவே திட்டமிடப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். முதலாவது, ஒவ்வொரு ஊரிலும் கண்டிப்பாக தகவல்கள் திரட்டப்பட்டிருக்க வேண்டும் முன்கூட்டியே. மஸ்ஜிதினூடாக இருந்தால் மிக பொருத்தமாக நினைக்கிறேன். எங்களோட மஸ்ஜிதுக்கு உட்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய பட்டியல் அங்கே இருக்க வேண்டும். அவர்கள் விதவைகள், அனாதைகள், சிறார்கள், பெண்கள், குழந்தைகள், இப்படி ஒரு பட்டியல் ஒன்று இடப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் நிவாரண பணி மையம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். திடீரென்று அனர்த்தம் ஏற்பட்டால் மட்டுமே இவர்கள் கூடுவார்கள். அவர்கள் எப்பொழுதும் இதுக்கு முன் தயாரிப்போடு அவர்கள் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அண்மையில் பார்த்த ஒரு அனுபவம்தான். நாம் ஒரு சில அனுபவத்தை பார்த்திருக்கிறோம். சில கட்டங்களில் நாங்கள் போய் என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கின்றது. 2-3 நாட்களுக்கு பின்னால் தான் இது ஒழுங்கு அமைக்கப்படுகின்றது. எனவே இதை ஒழுங்காக செய்வதென்றால்
ஒவ்வொரு ஊரிலும் கண்டிப்பாக இது முன்கூட்டி அதுக்கான ஒரு ஏற்பாடு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. மஸ்ஜிதினூடாக அதில் எல்லோரும் உள்வாங்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதில் முக்கியமாக இன்னொரு விடயம்தான், ஒரு ஊருக்கு ஏதாவது ஒரு அனர்த்தம் ஏற்பட்டால் நாம் யாரோடு தொடர்பு கொள்வது? பலரும் பலதை சொல்வார்கள். அவரவருடைய குடும்பத்தை சொல்வார்கள். எங்களோட ஊரில் இப்படி எழுவார்கள், எமது ஊரில் இப்படி எழுவார்கள். எனவே நாம் யாரை தொடர்பு கொள்வதென்ற ஒரு சங்கடத்தில் நாம் இருக்கிறோம். எனவே முன்கூட்டியே அவர்களுடைய அந்த கமிட்டி அல்லது அந்த அமைப்பு அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுடைய தொலைபேசிகள் பிரதானமாக ஈடுபடக்கூடிய நிவாரணப்பள்ளி ஈடுபடக்கூடிய அமைப்புகளுக்கு அறிவிக்கப்பட்டால் மிக பொருத்தம் என நினைக்கிறேன். அது ஜம்மியத்துல் உலமாவாக இருக்கலாம் அல்லது வேறு இதர நிறுவனங்களாக இருக்கலாம். அந்த அமைப்புகளுக்கு பள்ளியினூடாக அவர்கள் அடையாளப்படுத்த ஏதும் அனர்த்தம் ஏற்பட்டால் இந்த குழுதான் இது சம்பந்தமாக நீங்கள் பேச வேண்டிய கதைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. அந்த குழுவில் எல்லோரையும் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். அதில் ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் படித்தவர்கள், துறை சார்ந்தவர்கள், அதேபோல் இளம் வாலிபர்கள், மூத்தவர்கள் எல்லோருமாக இணைந்த ஒரு சபையாகத்தான் அந்த சபை அமைய வேண்டும் என்று தாழ்மையான ஒரு அபிப்பிராயம் அதில் அனுபவத்தில் நாம் கண்டோம். உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டால் வியங்கல்ல பிரதேசத்தில் அல்ஹம்துலில்லாஹ் உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை அவர்கள் முன்கூட்டியே உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே அதில் எல்லோருமாக இணைந்திருக்கிறார்கள். தரிக்காவை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், அமைப்பு ரீதியாகவும் இருக்கிறார்கள். எல்லோரும் இணைந்த ஒரு சபையாக இருந்து அவர்கள் அந்த பணியை அழகாக செய்கிறார்கள். எனவே அதை நாம் மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எந்த ஒரு கட்டத்திலும் அந்த அமைப்பினூடாக நாம் போகும் பொழுது அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அது அந்த விஷயத்தை அழகாக சிறப்பாக செய்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதை நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். பொதுவாக அனர்த்தங்கள் இடம்பெற்ற நேரத்தில் அல்லது அனர்த்தங்கள் இடம்பெற்ற சிறிது காலத்திற்கு எல்லோராலும் சமைத்த உணவுகள் அல்லது உலர் உணவுகள் அல்லது நிவாரணப் பொருட்கள் உடனடியாக வழங்கி வைக்கப்படுகின்றன. இந்த உதவிகள் அவர்களுடைய அன்றைய சில காலங்களை சமாளித்து கொள்ள மட்டுமே முடியும். ஆனால் இந்த அனர்த்தங்களினால் சில கட்டங்களில் அந்த சமூகம் அல்லது அந்த கிராமமே சின்னாபின்னமாகி போயிருக்கின்றோம். எனவே இவ்வாறான ஒரு சமூகத்தை, பாதிக்கப்பட்ட சமூகத்தை நீண்ட காலத்தில் கட்டியெழுப்பதற்கு எவ்வாறான ஒத்துழைப்புகளை மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள்? உண்மையில் அனர்த்தங்கள் ஏற்பட்டவுடன் முதலாவது கட்டாயம் செய்யப்பட வேண்டிய மீட்பு பணி, இரண்டாவது அவர்களுக்கு சமைத்த உணவுகள் அது கட்டாயம், அதேபோன்று அந்தந்த இடங்களில் சமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது, அடுத்ததாக ஒரு வீட்டில் தேவையான ஒரு வாரத்துக்கோ 2 வாரத்துக்கோ தேவையான அளவு சமைப்பது, அவர்களாகவே சமைத்து சாப்பிடுவதற்கு ஏற்பாடு செய்வது, இது இன்றியமையாதது. அது உணவண்ட வகையில். ஆனால் அதுக்கு அடுத்த கட்டம்தான் மிக முக்கியமானது. எமது சமூகம் எப்பொழுதும் பழகியிருக்கிறார்கள், சாப்பாட்டை கொடுத்துவிட்டு அவர்கள் அப்படியே சாய்ந்து விடுவார்கள். அதுக்கு பின்னால் ஆரம்பத்தில் இந்த வேகம் இருக்காது. தேவையான விடயங்கள் விடுபடக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்குறோம். உண்மையில் அண்மை அனர்த்தத்தில் நாம் பார்த்த ஒரு விடயம்தான், எல்லோரும் உணவைத்தான் கொண்டு வந்து கொட்ட தயாராகிறார்கள். உணவு கொடுக்க வேண்டும், ஆனால் அந்த உணர்வோடு அதை செய்கிறார்கள். உண்மையில் மதிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம்தான். ஆனால் அதுக்கு பின்னால் உள்ள விடயம் மிக முக்கியமானது. இன்று உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அந்த சிறார்களுடைய கல்வி, பாடசாலை விடயம் அல்லது குர்ஆன் மக்தப் விடயம், அதேபோன்று பெண்களுடைய தனிப்பட்ட விடயங்கள், அந்த விடயத்தில் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அப்போ அவர்களுக்கு தேவையான விடயம். அதேபோன்று அந்த வீட்டில் உள்ள சில நேரம் தளபாடம் அனைத்துமே இல்லாமல் போயிருக்கலாம். உறங்குவதற்கு கூட சில நேரம் பாய் இல்லாமல் இருக்கலாம். நேற்று கூட நான் அனுபவத்தில் பார்த்த ஒரு விடயம்தான், பலரும் சொல்கிறார்கள் தூங்குவதற்கு எங்களுக்கு ஏற்பாடு இல்லை, எங்களோட மெட்ரஸ் எல்லாம் அப்படியே போய்விட்டது, எனவே மெட்ரஸுக்கு ஏற்பாடு செய்யுங்க என்றுவார்கள். அதேபோல் தூங்குவதற்கான ஏற்பாடு செய்வது, படிப்பதற்கு ஏற்பாடு செய்வது, சில கட்டங்களில் அவர்கள் கடன்பட்டுத்தான் பணத்தை, நேற்று அனுபவத்தில் சொன்னார்கள் எங்களோட பணத்தை நாங்கள் அப்படி வச்சோம், பணம் அப்படியே போய்விட்டது. எனவே அது ஆளுக்கால் சில நேரம் வித்தியாசப்படலாம். எனவே இந்த கட்டத்தில் அந்த பள்ளி நிர்வாகத்தினூடாகவோ அல்லது உதவி செய்யக்கூடியவர்களாக நான் இந்த விடயத்தை பொறுப்பெடுக்கிறோம். நீங்கள் சமைத்த உணவு விடயத்தை கவனிங்க, நாங்கள் இந்த விடயத்தை செய்வோம். பாடசாலை விஷயத்தை, பாடசாலைகளோட இது இருக்கும், பள்ளிவாசல்கள் சேதமாக இருக்கும். அதே போன்று தனிப்பட்ட நபர்களுடைய விடயங்கள், தொழில் விடயங்கள், சில நேரம் சில கட்டங்கள் நாங்கள் பார்க்குறோம். அந்த அனுபவத்தில் ஒருவர் சொன்னார், நான் 1 வாரம்தான் கடன்பட்டு கடை போட்டிருக்கிறேன், அந்த கடை அப்படியே ரொஸ்ட் ஆகிவிட்டது. எனவே அவர்களுடைய தொழிலுக்கான ஏற்பாடை நாங்கள் செய்கிறது. தொழிலுக்கான ஏற்பாடு அவர்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டிய சமூகமாக இருக்கின்றது. சில கட்டங்களில் தொழிலை நாங்கள் யோசிக்க மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ரமதானுடைய மாதம், சக்காத் கொடுக்கக்கூடிய மாதம், இந்த கட்டத்தில் இப்படியான நேரத்தில் அவர்கள் ஆரம்பத்தில் வசதியோடு தான் இருப்பார்கள்.
ஆனால் இப்பொழுது அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள். அவருக்கு தொழிலுக்கான ஒரு ஏற்பாடை நாம் செய்வது. எனவே தொழிலை காட்டி கொடுக்கறதுக்கும் அவர்களுடைய கல்வி, அவருடைய மார்க்க விடயங்கள், இந்த விடயங்களை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு திட்டத்தை தீட்டுவது மிக பொருத்தம் என நினைக்கிறேன். அடுத்ததாக மிக முக்கியமான இன்னொரு விடயத்தை இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுடைய இல்லடம், அவருடைய தொடர்ந்து அவர்கள் வீடுகள் கட்டியிருப்பார்கள். ஒரு சிறு வீடாக இருக்கலாம், பெரிய வீடாக இருக்கலாம், சில நேரம் அனர்த்தம் வரக்கூடிய மண் சரிவு ஏற்படக்கூடிய இடத்தில் வீடுகளாக இருக்கலாம். இப்படிப்பட்டவர்கள் அந்த இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு இடம் மாற்றுவது பொருத்தமாக நினைக்கிறேன். எனவே அப்படியான கட்டத்தில் ஜக்காத் பணங்களை பாவித்து அவர்களுக்கு காணி வாங்கி கொடுப்பதோ அல்லது அவர்களுடைய வீட்டுகளை சேதமடைந்த வீட்டுகளை பழுது பார்ப்பதோ மிக பொருத்தமென நினைக்கிறோம். எனவே வீடு, தொழில், கல்வி, கலாச்சாரம் இவைகள் அனைத்தையும் கவனிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு ஆலோசனை. வெறுமனே உணவு மட்டுமல்ல, உணவு பிரதானம், அத்தோடு இதுக்கு பின்னால் உள்ள விடயங்களும் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இப்பொழுது கூட நாம் அனுபவத்தில் பார்க்குறோம், பலரும் தொலைபேசியினூடாக வேண்டுகோள் விடுக்கிறார்கள், என்ற தொழிலுக்கு ஏதாவது செய்யுங்க, என்னுடைய படிப்புக்கு ஏதாவது செய்யுங்க, என் வீடு அப்படியே இழந்து விட்டேன், வீட்டுக்கு ஏதாவது செய்யுங்க என்கிறத யோசிக்கிறார்கள். எனவே இந்த அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு கட்டாயம், ஒரு பொறிமுறை ஒன்று நாம் வகுக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. நல்லது, நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரத்திற்கு வந்திருக்கின்றோம். அனர்த்தம் மற்றும் நிவாரண மீட்பு பணிகள் தொடர்பில் நல்ல பல கருத்துக்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காலங்களிலும் எமது நாட்டையும் எமது நாட்டு மக்களையும் இவ்வாறான ஒரு பாரிய அனர்த்தம் இடம்பெறக்கூடாது என்ற பிரார்த்தித்த வண்ணம் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து பல ஆக்கபூர்வமான கருத்துக்களை தெரிவித்த களுத்துறை ஜெமியத்துல் உலமா தலைவரும் அதேபோன்று அட்லுகமை ஜாமியுல் இனாமுல் ஹசன் அரபு கல்லூரியின் அதிபருமான அஷேக் அப்துல் ரஹ்மான் பஜி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. Knowledge Box, the value-based media network.